கதிர்ப்பு ஊட்டை அளப்பதற்கு இழையத்தின் ஒரு அலகு திணிவு உறிஞ்சும் கதிர்ப்பு சக்தியின் அளவு பயன்படுத்தப்படுகிறது. கதிர்ப்பு ஊட்டின் பரிமாணத்தை எழுதுக. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்களே முதல்ல தந்துட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களே முதலாவது தந்துட்டாங்க. என்ன வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இழையத்தின் ஒரு அலகு திணிவு உறிஞ்சும் கதிர்ப்பு சக்தியின் அளவு. அப்போ ஒரு இழையத்தில் ஓரலகு திணிவு உறிஞ்சிற கதிர்ப்பு சக்தின்ற அளவு. சக்திக்கு ஜூல் தான். ஓரலகு திணிவுண்டா திணிவு எம்ன்னு போடுவோம். இதில் பரிமாணம் கேட்குறாங்க. சக்திக்கு பரிமாணம் ml வர்க்கம் T-2, திணிவுக்கு எம்ன்னு போடுவோம் பரிமாணம். இரண்டையும் வெட்டி விட்டோம்டா கதிர்ப்பு ஊற்ற பரிமாணம் என்னென்னு கேட்டிங்கன்னா L வர்க்கம் T-2 சொல்லுவோம். சரியா? இதே நாங்கள் நோட்ஸில் பார்த்தோம்னா கதிர்ப்பு ஊட்டை நாங்கள் அளக்கிறதுக்கான அலகு GY ஆகும். GY தான். சரியா? கதிர்ப்பு ஊட்டு, அதாவது கதிர்த்தொழிற்பாட்டில் வர்ற மூலகங்களை இல்லை கதிர்த்தொழிற்பாட்டில் வர்ற விளைவுகள் இல்லை கதிர்த்தொழிற்பாட்டில் வர்றப்படுற மூலகங்களை இல்லை ஏற்றமுள்ள துணிக்கைகளை இல்லை சக்திகளை, அதாவது கதிர்த்தொழிற்பாட்டால் வெளியிடப்படுற சக்தியை ஒரு உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உறிஞ்சும். அந்த உறிஞ்சிறதை அளக்கிற ஒரு அலகு தான் இந்த GY. இதைத்தான் உங்களுக்கு கதிர்ப்பு ஊட்டன்னு அவங்க தந்திருக்காங்க. சரியா? அப்போ உயிருள்ள பொருளும் உறிஞ்சும் உயிரற்ற பொருட்களும் உறிஞ்சும் அந்த ஓரலகு திணிவு உறிஞ்சிற சக்தியின் அளவு தான் இந்த கதிர்ப்பு ஊட்டு ஆகும். சரியா? ரெண்டாவது என்ன கேட்குறாங்கண்டா, ஒரு கதிர் தொழிற்பாட்டு மாதிரியின் தொழிற்பாடு என்பதன் கருத்து யாது என்றா, ஒரு அணு இருக்கல்லோ, அந்த அணுவில் அணுவன்ன்றது அதில் அணுவன் அதிகளவாக இருக்கும்போது, இப்போ நான் சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன், ஒரு அணுவன் 235 இருக்குமெண்டா இது அதிகளவான அணுவனை புரோத்திரனை கொண்டிருக்கிறதும் ஒரு மூலகமாகும். இப்படி அணுவன் அதிகளமாக இருக்கிற அதாவது அணுவன் அதிகளவாக இருக்கிற ஒரு அணு உறுதியற்ற நிலையில் காணப்படும். அப்போ இந்த உறுதியற்ற நிலையில் காணப்படுற இந்த அணு ஒரு உறுதியுள்ள நிலைக்கு மாற எத்தனிக்கும். இந்த உறுதியுள்ள நிலைக்கு மாறும் போது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏற்றமுள்ள துணிக்கைகளையும் சக்தியையும் வெளியிடும். அப்போ சக்தியையும் வெளியிடும். இந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அணுவில் இருக்கிற கருவானது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா தேய்வடைய வலிக்கிறோம். இதைத்தான் சொல்கிறது கதிர் தொழிற்பாடுன்னு சொல்கிறோம் நாங்கள். அப்போ கதிர் தொழிற்பாட்டு செயற்பாடில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஒரு அணுவில் இருக்க கருவன்றது ஓரலகு நேரத்தில் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா தேய்வடையும் இல்லாட்டி குறைவடையும்னு சொன்னாலும் சரி தான். இந்த செயற்பாடு தான் இதில் நடந்துகிட்ருக்கு. அந்த செயற்பாட்டில் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா ஏற்றம் உள்ள துணிக்கைகளும் சக்தியும் என்ன செய்யும்னா வெளியிடப்பட்டு கொண்டிருக்கும். அப்போ ஒரு அணுவோட கருவானது என்ன செய்யுது? தேய்வடையுது. மூன்றாவது, கதிர் தொழிற்பாட்டு தேய்வு விதியை சொற்களில் எழுதுக. ஓரலகு நேரத்தில் இல்லை யாதேனும் ஒரு நேரத்தில், சரியா, இல்லாட்டி ஓரலகு நேரத்தில் கதிர் தொழிற்பாட்டு தேய்வு வீதமானது, கதிர் தொழிற்பாட்டு தேய்வு வீதம், இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அணுக்கள எண்ணிக்கை. இந்த கதிர் தொழிற்பாட்டு தேய்வு வீதம் எண்ணிக்கைங்கள் நேரம், அந்த தான் கதிர் தொழிற்பாட்டு தேய்வு வீதம் பிரிந்தழிந்த கருக்கள எண்ணிக்கைக்கு நேர் விகித சமனாக இருக்கும், இல்லை நேரடி விகித சமனாக இருக்கும்னு சொல்லலாம். சரியா? அப்போ கதிர்த்தொழிற்பாட்டு தேய்வு வீதம்ன்றது அங்கே பிரிந்தழியக்கூடிய கருக்கள்ன்ற எண்ணிக்கைக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நேர் விகித சமனாக இருக்கும். இதான் கான்செப்டா. நாலாவது, சரி, அணு எக்ஸின் கருவின் குறிப்பீடு. எக்ஸ்ன்றது ஜெட்ன்னு போடுற மேலே ஏன்னு போட்டிருக்காங்க. இங்கே AZ என்பது யாதுன்னு கேட்குறாங்க. இங்கே AZ என்பது யாதுன்னு கேட்குறாங்க. இந்த A என்ற என்னன்னு கேட்டிங்கண்டா, ஏன்றது திணிவன், ஜெட்ன்றது அணுவன்னா இருக்கும். சரியா? திணிவன்ன்றது புரோத்திரண்ட நியூத்திரண்ட கூட்டுத்தொகை, அணுவன்றது புரோத்திரண்ட எண்ணிக்கை இல்லாட்டி இலத்திரண்ட எண்ணிக்கைன்னு சொல்லலாம். அடுத்தது ஈயில் ஒரு தாக்கம் தந்திருக்காங்க. மந்த நியூத்திரனை சிறைப்பிடிக்கும் U235 கருவின் பிளவு தாக்கத்தை பின்வருமாறு எழுதலாம். ஓகே, இதில் எழுதுகிறேன். ஜூ
இதில் அணுவன் 92, திணிவன் 235. இதோட ஒரு நியூத்திரனை தாக்கம் புரிய விடுறாங்க. அடித்தா எல்ஏ என்ற ஒருத்தர் வர இதில் எக்ஸ்ன்னு இருக்குது, இதில் 148 இருக்குது. ப்ளஸ் பிஆர் வந்திருக்கு, இதில் 35 இருக்குது, இதில் 85 இருக்குது. அதே மாதிரி இதில் பை என்னன்றது வந்திருக்கு. இதில் பூர்ணப்படுத்தப்படாமல் தான் இருக்குது. இந்த நியூத்ரண்டை மேலே திணிவு இருக்கும். இப்போ நியூத்ரனுக்கு திணிவு இருக்கிறதால 1 போடுறேன். ஏற்றம் இருக்க மாட்டேன், இல்லை நியூத்ரனுக்கு ஏற்றம் இல்லை, அப்போ 0 போடுறேன். அதே மாதிரி இதுலேயும் போடுறேன். திணிவு 1 இருக்கும், ஏற்றம் 0 இருக்கும். சரியா? இதில் உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, முதலாவது கேள்வி கொஞ்சம் தரவு தந்திருக்காங்க, இதை பற்றி பிறகு பார்ப்போம். மேற்குறித்த கருத்தாக்கத்தில் XY ஆகியவற்றின் பெருமானம் யாருன்னு கேட்குறாங்க. அதாவது இங்கே இருக்கிற பெருமானங்களை இங்கே இருக்கிற பெருமானம் சமப்படுத்தினாலே போதும். முதலாவது வைர பெருமானத்தை கண்டுபிடிப்போம். இங்கே 235 ஒன்றே கூட என்ன வரும்? 236. சரியா? அதே மாதிரி இங்கே இருக்க கூட்டினோம்டா 148ஓட 85 கூடுவோம். 8 மஞ்சள் 13 போட்டால் 1 இருக்குது. 5000 8 மஞ்சள் 13 போட்டால் 1 இருக்குது. அங்கே 233, இங்கே 233 தான் இருக்குது. அப்போ இங்கே 236 இருக்குது, இங்கே 233 இருக்குது. அப்போ இங்கே சமப்படுத்த என்ன இருந்திருக்கணும்? இந்த ஒன்று தான் இங்கே இருக்குது. அப்போ இதில் 3 இருந்திருக்கணும் எனக்கு. அப்போ இதை 3 மாற்றி விட்டேன்டா. அப்போ என்ன வரும்? 3 தானே. அப்போ 3ன்றது இங்கே வந்துடும். அப்போ வையன்றது என்னவா இருக்கும்? எங்களுக்கு 3ன்றது இருக்குது. அதே மாதிரி கீழையும் சமப்படுத்துகிறேன். இங்கே இருக்கிற 92, இங்கே பார்த்தீங்கன்னா 35, 3 தான் சைவர் தான் வரப்போகுது. அப்போ இங்கே 92, இங்கே 35 இருக்குண்டா. 35 தனியாக இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் என்னவா இருந்திருக்கணும் எங்களுக்கு? 92 35 கழிச்சோம்டா 7 5 12 1 இருக்குது. 5 3 8, அப்போ 57 இருந்திருக்கு. கூட்டி பாருங்க, 7 5 12 1 இருக்குது, 8 9 92. அப்போ எக்ஸ்ன்றது என்னவா இருக்கும்? 57 இருக்க போகுது. சமப்படுத்தி மட்டும் தான் விட்டுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது கேட்குறாங்க ரெண்டாவது, ஜுரேனியம் 235 கருவி பிணைக்கும் சக்தியின் பெருமான சக்தியை கணிக்க உங்களது விடையை மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் கிட்டிய நிறைவெண்ணில் தருக என்று கேட்குறாங்க. அப்போ ஜுரேனியம் அந்த கருவுண்ட பிணைக்கும் சக்தியை நான் காணணுமெண்டா ஜுரேனியத்தின் முதலாவது அதில் முதலாவது தரவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்திருக்காங்க. அதாவது ஜுரேனியம் 235ன்றது தரவில் வந்திருக்காங்க. அதை தனியாக போடுறேன். 235ன்றது 235.1 ஏற்கனவே ஜுரேனியத்திட சக்தி தந்துட்டாங்க. யூன்றது அணுத்திணிவு அலகு. இப்போ இதில் பிணைக்கும் சக்தி தான் கேட்குறாங்க. அப்போ யுரேனியத்தில் பார்த்தோம்னா 92 235 கணக்கு இருக்குது. சரியா? இப்போ 92ன்றது புரோத்ரன் 92 இருக்குது. அதே மாதிரி நியூத்ரனை கண்டுபிடிக்கணும். அப்போ திணிவன் தான் என்ன, புரோத்ரன் நியூத்ரனை கூட்டி தான் 235 வந்தது. புரோத்ரன் 92 சொல்லிட்டேன். அப்போ நியூத்ரன் எவ்வளவு? 235லேருந்து 92 கழிச்சோம்டா 5லேருந்து 2 போனால் 3, 3லேருந்து 9 போது கண்டிப்பாக 13, 13லேருந்து 9 போனால் 4, அப்போ 143 நியூத்ரனும் 92 புரோத்ரனும் இருக்குது. அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா எங்களுக்கு தரவு தந்துருக்காங்க. வழியாக தரவில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குமெண்டா 142 இது 143 92. அப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா புரோத்ரண்ட எண்ணிக்கை, அதாவது புரோத்ரண்ட பிணைப்பு சக்தி இதில் தந்திருக்காங்க பாருங்கள். 1.007 U தந்திருக்காங்க புரோத்ரனுக்கு 1.007 U. அதே மாதிரி நியூத்ரனுக்கு என்ன தந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 1.009 U தந்திருக்காங்க. அப்போ நாங்கள் இதால் பெருக்கினோம்டா 92ஆல் 1.009 பெருக்கினோம்டா புரோத்ரனையும் நியூத்ரனையும் கூட்ட போகிறேன். அப்போ புரோத்ரனை இதால் 92ஆல் ஒரு புரோத்ரனுக்கு தான் இந்த கதை தந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு நியூத்ரனுக்கு தான் இது தந்திருக்காங்க. அப்போ எனக்கு 192 புரோத்ரனுக்கு தேவை. அப்போ 1.007 92ஆல் பெருக்கி விட்டிங்கன்னா வர்ற விட 92.644. அதே மாதிரி 143ஐயும் 1.004 பெருக்கி விட்டிங்கன்னா வர்ற விட 144.287. அப்போ நாங்கள் மொத்தமாக இதை கூட்டினோம்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 236.931 U தான் வரும். இது என்னது? U. அப்போ இந்த யூக்கு பெருமானம் வந்திருக்காங்க. அதுலேயும் ஒரு தரவு வந்திருக்காங்க பாருங்கள். ஒரு யூன்றது எனக்கு 932 மெகா எலக்ட்ரான் வோல்ட் சி வர்க்கம் வந்திருக்காங்க. அப்போ ஒரு யூன்றது தெரியும் எனக்கு 236.931 தேவை. அப்போ 236.91 தானே. அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கா? 236 இப்போ பிறக்க தேவையில்லை. ஏன் பிறக்க தேவைண்டா இப்போ நான் புரோத்ரன் நியூத்ரன் தான் கண்டிருக்கேன். ஆனால் உண்மையாகவே யூக்கு எவ்வளோ வந்திருக்காங்க, எனக்கு இவ்வளோ வந்திருக்காங்க. அப்போ 236.91
93லேருந்து நான் 235.124 கழிச்சேன்டா எனக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா பிணைப்பு சக்தி வரும். அதாவது 1.807ன்றது வரும். அதாவது ஒரு யூ அதாவது யூ வரும். அப்போ ஒரு யூ எங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும் தந்திருக்காங்க 932. அப்போ 1.807 932ஆல் பெருக்கினோம்டா வர்ற விட என்னன்னு கேட்டிங்கன்னா 1684.1 மெகா இலத்திரன் வோல்ட்டாக இருக்கும். இதில் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு யூக்கு தந்திருக்காங்க. அதாவது யுரேனியம்ன்றதுக்கு இதான் அதில் சக்தியை தந்திருக்காங்க. சரியா, இதில் கொண்டுள்ள சக்தியை தந்திருக்காங்க. அது அணுத்திணி வளகன்னு சொல்லுவோம். இந்த அளவுக்கு தந்திருக்காங்க. ஆனால் யுரேனியத்தில் புரோத்திரன் நியூத்திரனை கூட்டும்போது எனக்கு வந்த விட என்னன்னு கேட்டிங்கன்னா 236.931. அப்போ இதுலேருந்து எங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேட்க இதுலேருந்து எங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேட்டால் இவர பிணைப்பு சக்தி எங்கே இருக்குன்னு கேட்டால் இதை விட இது அதிகமாக இருக்கிறதால அப்போ இதுலேருந்து இதை கழிச்சு விட்டோம்னா இது கொண்டுள்ள பிணைப்பு சக்தி என்னன்னு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். சரியா, அப்போ யுரேனியத்திரத்தை முதலாக தருவாங்க. அதே மாதிரி நாங்கள் புரோத்திரன் நியூத்திரனை கண்டு போட்டு அதுலேருந்து கழிச்சு விட்டோம்னா இதில் பிணைப்பு சக்தி எங்களுக்கு வந்துடும். சரியா, அடுத்தது மேலே மேற்குறித்த கருத்தாக்கத்திலிருந்து விடுவிக்கப்படும் சக்தியை கணிக்க உங்களது விடையை மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் கணிக்கட்டாம். மேற்குறித்த தாக்கத்தில் இருக்கிற சக்தியை கணிக்கட்டாமா. எனக்கு வலக்கை பக்கம் என்னென்ன இருக்குண்டா யுரேனியம் 92 இருக்குது ப்ளஸ் நியூத்ரான் 01 இருக்குது. அதே மாதிரி எல்ஏ பிஆர் அதே மாதிரி 3 நியூத்ரானும் இருக்குது. சரியா, எல்ஏட பிணைப்பு சக்தி அவங்க தந்திருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா 147.961 யூ. அதே மாதிரி பிஆருக்கு தந்திருக்காங்க 84.930 யூ. நியூத்ரனுக்கு தந்திருக்காங்க இங்கே நாங்கள் கண்டிருக்கோம். ஸோ நான் 1.009. அப்போ இதை நாங்கள் 3ஆல் பெருக்கி விட்டேன்டா 3.027 இருக்க போகுது. அதே மாதிரி யுரேனியத்துக்கு எங்களுக்கு தந்திருக்காங்க 235.124. அதே மாதிரி நியூத்ரனுக்கு எங்களுக்கு தெரியும் 1.009. சரியா, இது வலக்கை பக்கம் இது இடக்கை பக்கம். ரெண்டு பக்கத்தில் இருக்க சக்தியை நான் அழிட்டேன். இப்போ என்ன கேட்குறாங்கண்டா மேற்குறித்த கருத்தாக்கத்தில் விடுவிக்கப்படும் சக்தி அவ்வளோதான் கேட்குறாங்க. விடுவிக்கப்படுற சக்திண்டா இவ்வளத்தையும் கூட்டி போட்டு இந்த கூட்டலேருந்து கழிச்ச மாட்டா விட வந்துடும். இப்போ இதையும் கூட்டின மாட்டா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இங்கே பக்கம் இருக்கிறத கூட்டின மாட்டா 236.133 வரப்போகுது. இங்கே இருக்க மொத்தத்தையும் கூட்டிங்கன்னா 235.918 வரும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா 236.133லேருந்து 235.918 கழிச்சோம்டா எங்களுக்கு 0.215 ஜூ வரும். எங்களுக்கு ஜூட பெருமானம் தெரியும். ஆகவே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா 0.215லேருந்து பெருக்கணும் 932ஆல் பெருக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு விட வரும் 200.4 மெகா இலத்திரன் வோல்ட்ன்றது விடையாக வரப்போகுது. சரியா, வேறு ஒன்றும் செய்யலை. யுரேனியத்துக்கு தந்திருக்காங்க புரோத்திரன் நியூத்திரனை வச்சுக்கொண்டு அதில் வர வழியிலேருந்து கழிச்சோம்டா அதில் பிணைப்பு சக்தி வரும். இதே கருத்தாக்கத்தில் இருக்க சக்தி என்ன வழக்கு இடக்கை பக்கத்தில் இருக்கிற சக்தியை கண்டு போட்டு அதுலேருந்து இதை கழிச்சு விட்டோம்னா என்ன செஞ்சிடும் வழக்கு இதில் விட வந்துடும். சரியா, நீர்வழுவினால் பிறப்பிக்கப்படும் மின் போதாமல் இருக்கும்போது ஒரு மிதக்கும் கருவழு பொறியத்தை பயன்படுத்தி மின்னை பிறப்பித்தல் பற்றிய யோசனை முன்மொழியப்பட்டது. மிதக்கும் கருவழு பொறியம் நன்கு பயிற்சி பெற்ற நிபுணர்களுடன் முன்னேற்றமடைந்த தொழிற்சாலைகளால் கோக்கப்பட்டு சக்தி தேவை தீவிரமாக இருக்கும் இடத்திற்கு கொண்டு வரப்படலாம் என்பது பொறியத்தின் ஒரு அனுகூலமாகும். கரையாண்மை கருவழு பொறியத்தில் யுரேனியம் 235 யுரேனியத்தில் 235 தான் யூஸ் பண்ணுறாங்களாம். 235 ஒரு தாக்கி திரவியமாக பயன்படுத்தி பிரதான மின்வளங்களுக்கு 400 மெகா வெட் மின்வலுவை வழங்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. கருவழு பொறியத்தின் கருச்சக்தியில் 75% மின்னாக மாற்றி 75% மின்னாக மாற்றப்படுதாம். இதில் எவ்வளோ 10 வருஷத்துக்கு 10 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக மின்னை பிறப்பிக்கும். U235 கரு விடுவிக்கப்படும் இடைச்சக்தி மேலே E3 பெற்ற பெருமானத்துக்கு சமன் என எடுத்துக்கொள்க. ஒரு ஆண்டுன்றது எங்களுக்கு 3.3 தர 10 செகண்ட் என எடுத்துக்கொள்ளட்டாம். எந்த செகண்டுக்கு மாற்றியாச்சு எந்த வெட்டில் எனக்காவது இருக்குது. அப்போ வெட்டில் மாற்றிட்டோம். சரியா, தரவன் பண்ணுங்களையா இப்போ
தரவு தந்திருக்காங்க 235 400 மெகா வெட் எனக்கு தேவை. அதே மாதிரி 75 விதமான வலு யூஸ் ஆகிருக்கு. 10 வருஷத்துக்கு தேவை. முதலாவது ஆண்டுக்கான ஒரு ஆண்டை நாங்கள் இவ்வளோ செகண்டில் மாற்றலாம். இப்போ கேள்விக்குள்ளே போனோம்டா முதலாவது கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐன்ஸ்டைன் திணிவு சக்தி சமவன்மை சமன்பாட்டை எழுதி பயன்படுத்தி குறியீடுகளை வரையறுக்க E சமன் mc வர்க்கம் சக்தி சமன் திணிவு தர என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா வேகத்திர வர்க்கம். சரியா? வெளியிடப்பட்ட சக்தி சக்தியாக மாற்றப்பட்ட திணிவு இல்லாட்டி இது ஒளியான்ற வேகம் இல்லை ஒளியின்ற கதி என்று சொல்லலாம். சரியா? சக்தி திணிவு ஒளியின்ற கதி. ரெண்டாவது கேட்குறாங்க, 10 ஆண்டுகளில் போது பிறப்பிக்கப்படும் கருச்சக்திக்கு ஒத்த சமவெளு திணிவை கணிக்க உங்கள் விடையை கிராமில் நிறைவெண்ணில் தருக. 10 ஆண்டு பிறப்பிக்கப்படும் கருச்சக்திர அளவை கேட்குறாங்க. எனக்கு 10 ஆண்டுகளை பிறப்பிக்கப்படுற கருச்சக்திர அளவுண்டா முதலாவது எனக்கு 400 மெகாவாட் தான் கிடைச்சிட்டு இருக்கு. சரியா? 400 மெகாவாட் கிடைக்குது. எவ்வளவு? 75 விதமானதான் நான் 400 மெகாவாட்டாக இருக்க போகுது. அப்போ எனக்கு 400 மெகாவாட்டுக்கு கருச்சக்தியை கண்டமெண்டா என்ன செய்யும்? பெருக்கணும். என்ன E சமன் என்ன mc வர்க்கம் தானே. அப்போ 400 மெகாவாட் தந்திருக்காங்க. இப்போ வலு சமன் என்ன h/t சக்திங்கள் நேரம். அப்போ எனக்கு வலு தந்திருக்காங்க 400 சமன் h தான் கேட்குறாங்க, சக்தியை தானே கேட்குறாங்க h. அப்போ ஹெச்சை காண்டமெண்டா காணலாம் தானே சக்தியை, அதுக்குள்ள டி டைம் தான். இப்போ என்ன ஒரு இதுக்கு தந்திருக்காங்க ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ செகண்ட் தந்திருக்காங்க, எனக்கு 10 வருஷ கணக்கு தான் இருக்குது. அப்போ ஹெச்எம்என் என்னென்னு கேட்டிங்கன்னா 400 மெகா தானே. மெகாண்டா 10⁻⁶ மெகான்றது 410⁻⁶. டைம் பெருக்கினோம்டா 3.3 ஒரு ஆண்டுக்கு. அப்போ இதே நாங்கள் 10 ஆண்டுக்கு பார்த்தோம்டா 10 வருஷ சக்தி வந்துடும். அப்போ இது என்னது உருவாக்கப்படுறது, இந்த 75 விதமான சக்தி உருவாக்கப்படுறதை நான் 10 வருஷத்துக்கு கணிச்சிருக்கேன். சரியா? ஆனால் எங்களுக்கு என்ன தேவை? கருச்சக்திரை தான் கேட்குறாங்க. 10 ஆண்டுகளையும் பிறப்பிக்கப்பட்டு கருச்சக்திர அளவு கேட்குறாங்க. அப்போ 75 வீதம் தான் எனக்கு எவ்வளவு? 400 தர 16 தர 3.3 தர 10. அப்போ 100 வீதம் எவ்வளவு? கணக்கு பண்ணிக்கிட்ட 75 வீதம் தான் இவ்வளவு உருவாக்கப்படுது. ஏண்டா வலு சமன் என்ன சக்திங்கள் நேரம். வலுவங்களுக்கு 400 மெகாவாட் இருக்காங்க. மெகான்றதை 16 போட்டேன். டைம் என்ன செஞ்சுருக்கேன் தான் இருக்குது. ஒரு ஆண்டுக்கு தான் கண்டிருக்கான். நான் 10 வருஷம் உள்ள கணக்கு 10ஆல் பெருக்கியிருக்கேன். அப்போ மொத்தமாக இதெல்லாம் பெருக்கினோம்டா இங்கே 3க்கு 4 போடும், முக்கால் பங்கு தானே, 3க்கு 4. அப்போ இதை நாங்கள் பிரித்து விட்டோம்டா வர்ற விட என்னென்னு கேட்டிங்கன்னா 1.76 தர 10⁻17 ஜூல்ன்றது வரப்போகுது சக்தி, உருவாக்கப்பட்ட சக்தி. ஆனால் எனக்கு திணிவு தான் தேவை. அப்போ E சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா mc வர்க்கம். அப்போ m சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா E/c வர்க்கம். சரியா? அப்போ எனக்கு சக்தி தந்திருக்காங்க என்ன 1.76 தர 10⁻17 ஜூல். சி வர்க்கம் தான் எனக்கு தேவை. சி வர்க்கம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒளியின வேகம் தந்திருக்காங்க தரவுகளில் மேலே வந்திருக்காங்க 3 தர 10 தந்திருக்காங்க. எனக்கு சி வர்க்கம் தான் தேவை. 3 தர 10 3 தர 10 முழுவதின் வர்க்கம். இப்போ இதுலேருந்து கணக்கு போட்டோம்டா 1.76 தர 10⁻17 கீழ் 9 தர 10⁻16. இப்போ பிரித்து விட்டோம்டா எங்களுக்கு என்ன வரும்னு கேட்டால் 1956 கிராம் வரும். சரியா? பிரித்து பாருங்கள். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா 10 ஆண்டுகளில் மின்னை உற்பத்தி செய்வதற்கு கருவளி பொரியத்தில் நுகரப்படும் U235 திணிவை கணிக்க உங்கள் விடையை கிலோகிராமில் கிட்டிய நிறைவெண்ணுக்கு தரட்டாம். அப்போ எங்களுக்கு 1.76 தர 10⁻17 ஜூல்ன்றது தான் எங்களுக்கு கிடைச்ச முழு சக்தியாக இருக்க போகுது. சரியா? ஆனால் எங்களுக்கு இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா U235 கருவளையில் 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் உருவாக்கப்படுது. சரியா? ஏன் 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னா நாங்கள் மேலே ஒரு கணக்கு பார்த்துருக்கோம். அதாவது யுரேனியத்தில் 235 தானே இருக்குது. 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் 1.6 தர 10⁻13 ஏண்டா 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டை நாங்கள் 1.6 தர 10⁻13 எடுக்கலாம். ஜூ கருவினால் வெளியிடப்படுற சக்தியை 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வட்டியாக பார்த்தீங்கன்னா
A200 எடுத்தேன்டா மேலே இருக்க தாக்கத்தில் நாங்கள் அந்த கருச்சக்தி தாக்கத்தில் பார்த்தோம் தெரியுமா, கடைசி 3வது கருச்சக்தி தாக்கத்தில் 200 தசம் 1 தான் போட்டான். 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ன்ற ஒரு கருச்சக்தி தாக்கம் வந்து தெரியுமா. அப்போ இந்த தாக்கத்தில் அந்த மேலே இருக்க தரவை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். மேலே E3 பெற்ற சமநிலை எடுக்கட்டாம்னு சொன்னாங்க. அப்போ 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் கேட்டிருக்காங்க. 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனக்கு தந்திருக்காங்கண்டா 1.6 தர 10^13 மேலே தந்திருக்காங்க. அப்போ 200 தர 1.6 தர 10^13 இது என்னதுக்கானண்டா ஒரு யுரேனியத்தின் எவ்வளோ கருச்சக்தி இருக்குன்றதை கண்டுகொண்டிருக்காங்க. ஒரு யுரேனியத்தை உடைச்சிங்கண்டா எவ்வளோ சக்தி வெளியிடப்படும்ன்றதா இந்த கணக்கு. ஏற்கனவே 3வது கண்டுபிடிச்சினாங்க. 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு கண்டுபிடிச்சிடும் சரியா. அதாவது வலப்பக்க தாக்கத்தையும் இடப்பக்க தாக்கத்தையும் கண்டுட்டு 2லேருந்து கழிச்சு போட்டு கண்டுனாங்க 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ன்றது. அப்போ ஒரு யுரேனியத்தால் எனக்கு ஒரு 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வரும்டா அது எத்தனை சக்தி ஜூலா மாத்திரம் ஏன்னா 1 மெகா எலக்ட்ரான் எத்தனை ஜூல் என்று கணக்கு தந்திருக்காங்க. அப்போ பெருக்கி விட்டனா எனக்கு வரும் 3.2 தர 10^11 ஜூல். அதாவது ஒரு யுரேனியத்தால் வர்ற என்னதான் இருக்கும் சக்தியாக இருக்கும். ஆனால் எனக்கு மொத்தமாக எத்தனை வருது சக்தி இங்கே 1.7 தர 10^17 வருது எனக்கு சரியா. 10^17 ஜூல் வருதுண்டா. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் வடிவ யோசிச்சு பாருங்கள். ஒரு யுரேனியத்தால் எவ்வளோ வருது ஒரு யுரேனியத்தால். ஆனால் மொத்தமாக எனக்கு இவ்வளோ சக்தி வந்திருக்கேன்டா. ஒரு யுரேனியத்தை அதில் திணிவால் பெருக்கினமெண்டா மொத்தமாக வர்ற சக்தி எனக்கு வந்திருக்கணும். எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதை எண்ணிக்கையே கண்டுபிடிக்கலாம். யுரேனியத்தில் எண்ணிக்கையே கண்டுபிடிக்கலாம். இப்போ சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ ஒரு யுரேனியத்தால் இவ்வளோ சக்தி வருது. ஆனால் இதில் எத்தனையோ யுரேனியம் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கு இவ்வளோ சக்தி வந்திருக்கு. அப்போ நான் கண்டுபிடிக்கலாமா ஒரு யுரேனிய சக்தி இவ்வளவு. அப்போ இவ்வளவு சக்தி இங்கேருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா. அப்போ இப்படி யோசிக்கிறேனே, ஒரு யுரேனியத்தால் எனக்கு 3.2 தர 10^11 ஜூல் சக்தி வரும். ஆனால் எக்ஸ் என்ற யுரேனியங்கள் சேர்ந்து எனக்கு என்ன இருந்திருக்கு 1.76 தர 10^17 ஜூல் சக்தி வெளியிட்டிருக்கு. அப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிக்கலாமா. எக்ஸாம் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1.76 தர 10^17லேருந்து 3.2 தர 10^11 பிரித்து விட்டோம்டா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ யுரேனியம் இருக்குன்ற கணக்கு வரும். எனக்கு 5 தர 10^27 அளவான யுரேனியம் இருக்க போகுது. இது என்ன யுரேனியங்கள்ன்ற எண்ணிக்கை தான் இதில் வந்திருக்காங்க. அப்போ யுரேனியங்கள்ன்ற எண்ணிக்கை எங்களுக்கு தந்திருக்காங்கண்டா இந்த யுரேனியங்கள் எண்ணிக்கை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போகிறேன் திணிவை காண போகிறேன். எப்படி திணிவை காண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ 6.0 அவகார மாறிலி 6.0 போடல 6.0 தர 10^23ன்றது ஒரு மூலண்டா 5.5 தர 10^27 அணுக்கள் சேர்ந்தால் இத்தனை மூல் வரும் மட்டும் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். அப்போ 1/6 தர 10^23 தர 5.5 தர 10^27 போட்ட கணக்குல எங்கிட்ட இந்த கணக்கு. அதாவது 6 தர 10^23 அணுன்றது ஒரு மூலண்டா 5.5 தர 10^27 எத்தனை மூலன்னு கண்டுபிடிச்சிருக்கு சரியா. கண்டுபிடிச்சிருக்கேன். அதோட என்ன செஞ்சிருக்கேன் இப்போ மூல் தான் இப்போ கணக்கு வந்திருக்கு. இதில் மூல் கணக்கு வந்திருக்கு. அப்போ மூல் சமன் என்னவா இருக்கும் தரப்பட்ட திணிவுகள் சார் மூலக்கூறு திணிவாக இருக்கும். அப்போ தரப்பட்ட திணிவு தான் எனக்கு கேட்டிருக்காங்க. அப்போ தரப்பட்ட திணிவுன்றது என்ன மூல் தர சார் மூலக்கூறு திணிவாக இருக்க போகுது. எனக்கு மூல் தெரியும் தான் இருக்குது. அப்போ 5.5 தர 10^27 இது மூலக்கூறுகள எண்ணிக்கையா யுரேனியத்தில் ஏண்டா ஒரு யுரேனியத்தில் அவ்வளோ வரும். ஆனால் எத்தனை யுரேனியம் சேர்ந்து தாக்கம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் இதில் இந்த பிரிச்சு விட்டு எத்தனை யுரேனியம் என்ற கணக்கு வரும் தானே. அந்த கணக்கை வச்சுக்கொண்டு மூளை கண்டிருக்கேன். ஏன்னா இது மூலக்கூறுகள எண்ணிக்கை அதை வச்சுக்கொண்டு மூளை கண்டான். இப்போ மூளை என்ன செய்யணும் சார மூலக்கூறு திணிவால் பெருக்கி விட்டால் சரி. 23 தர எவ்வளோ சார மூலக்கூறு திணிவு 235 யுரேனியத்துக்கு. அப்போ 235 பெருக்கி விட்டோம்டா திணிவு எவ்வளோ வருமென்று கேட்டிங்கண்டா 2154 கிலோகிராம் வரப்போகுது சரியா. அடுத்த கேள்வி 4வது மேலுள்ள கணிப்பில் யுரேனியம் 235 தேவை கருதுதல் ஏன் அவசியமன்று. ஜூ 235 ஆயுட்காலம் அரை ஆயுட்காலம் 7 தர 10^8 ஆண்டாகும். அப்போ 7 தர 10^8 ஆண்டுன்னு பார்க்கும்போது அரையா வாழ்வு காலத்தை நாங்கள் பார்த்தோம்னா 10 ஆண்டுகள் தானே கணக்கு எடுக்கிறாங்க. 7 தர 10^8 விட என்னவா இருக்குது அரை ஆண்டு காலம் என்ன செய்யுது இது பெருசாக தான் இருக்குது. 7 தர 10^8 என்ன செய்யண்டா 10 ஆண்டு கணக்குக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 7 தர 10^8 பெருசாக தான் இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிதைவை நாங்கள் புறக்கணிக்கணுமன்ற முடிவே இல்லை சரியா. நோமலை பார்த்தா இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான். யுரேனியத்தை நியூட்ரானோட அடித்து அதில் வர தாக்கத்தை வச்சுக்கொண்டு இதோட ஐன்ஸ்டீன் தொடர்பையும் எடுத்து நோமலாக செஞ்சுருக்காங்க. வடிவ திருப்பி இருக்க பார்த்தீங்கன்னா விளங்கலாட்டி எனக்கு ஒருக்கா கமெண்ட் பண்ணுங்கள்.